வணக்கம் நண்பர்களே. எம்ஐஎம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் பார்க்க வந்துருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா மன்னிவாக்கத்தில் பெரிய இன்ஜினியரிங் காலேஜுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். ஸோ அந்த கேட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 40க்கு 60 வெஸ்ட் ஃபேஸிங் ஒரு 30 ஃபீட் ரோடில் ஒரு பிளாட் வந்து நமக்கு சேல்ஸ் வந்துருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் நமக்கு வருதுங்க. 4500 ரூபா சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணி பேசலாம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆட்டோ வருது இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 600 மீட்டரில் பார்த்தோம்னா மன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கே போயிடுது ஸ்ட்ரெயிட் ரோடு. அதே போல் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய காடு இந்த கேட்டு இதுதான் அந்த கேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஆட்டோ போகிறதுக்கு லெஃப்டில் பஸ் ரோடு, நம்ம பெரிய காலேஜோட பஸ்ஸு பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் எல்லாமே வரக்கூடிய ரோடு இந்த பக்கம் பக்கத்தில் தான். ஸோ இந்த பக்கம் ஆட்டோ நிற்கிறது இல்லையா, அங்கே தான் அந்த மெயின் ரோடு. ஸோ நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன், நல்ல டெவலப்டு லொக்கேஷன் தான். நோ வாட்டர் லாகிங்க. ஸோ வாட்டர் லாகிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வராது. இதுக்கு முன்னாடி தான் எல்லாமும் இருக்கும். ஸோ எவ்வளோ மழை பெஞ்சாலும் இந்த ஏரியாவுக்கு தண்ணி வராது. பாருங்கள், நல்ல ரேட் டெவலப் ஆகி போச்சுங்க. ஒரு 8 மாதம் 9 மாதத்துக்கு முன்னாடி இந்த சரௌண்டிங்கில் 3800 ரூபாய்க்கு தெரிஞ்சுங்க. இப்போ 4600 ரூபா வந்துருச்சு. இன்னமும் ரேட்டு டெவலப் ஆகிட்டு வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இதை தாண்டி ஒரு 500 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் தாண்டி லேஅவுட் போடுறவங்கலாம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு 5000 ரூபா கிட்ட லேஅவுட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இதை சுற்றிக்கிற ரீசேல் ப்ளாட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேட் வந்து கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் திரும்ப சொல்கிறது, நீங்கள் இடம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் முன்ன பண்ண வாங்க, தயவு செஞ்சு வாங்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். அது காரணம் ரேட் வந்து குறையணும்னா தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் தங்கத்தோட ரேட்டு கூட குறைஞ்சாலும் குறையுமே தவிர லேண்டோட ரேட்டு குறையாது. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சொத்து வாங்கி போட்டுட்டா காலத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா அது நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. அதனால் பார்த்திங்கன்னா நான் ரேட் வந்து க்ரோத் ஆகிட்டே போகும். அந்த சுற்றி சரௌண்டிங்கில் என்ன அளவுக்கு டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவும் டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கடை கூட வச்சிடலாங்க. ஏன்னா பெரிய காலேஜ்னு வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு 3வது இல்லை 4வது பிளாட்டாக வந்துடும். ஸோ எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் போகக்கூடிய ஒரு வழி. அந்த பக்கம்லாம் பஸ் ரூட்டில் போக மாட்டாங்க. உள்ளேருந்து வெளியே வந்ததும் ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணி இந்த ரோடு தான் போவாங்க. இதுதான் ரொம்ப நியர்பை. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்னதாக ஒரு ஷாப் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமி வாங்க, ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், பிடிச்சிருந்தா அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.